இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நான் கேள்விப்படவே கிடையாது. இல்ல இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எந்த சினிமாலையும் நான் பார்த்தது கிடையாது. இது நம்மளுடைய ஹெல்த்துக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் எல்லார் மைண்ட்லயும் இருக்கக்கூடிய இப்போ எல்லார் மைண்ட்லயும் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒரு புதிய டெக்னாலஜி ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க ஷியோமி கம்பெனி. ஸோ இது என்ன டெக்னாலஜி அப்படின்னா, நம்புற மாதிரியே இல்லை. இது உண்மையிலேயே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஏதாச்சும் ஒரு பிராங்க் பண்ணுறதுக்காக ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் இது என்ன டெக்னாலஜி அப்படின்னா, இது வந்து வயர்லெஸ் சார்ஜிங். வயர்லெஸ் சார்ஜிங் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு டிஸ்க் மாதிரி இல்லாட்டி ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஏதாச்சும் ஒரு வயர்லெஸ் சார்ஜர் இருக்கும், இண்டக்ஷன் காயில் இருக்கும். அது மேலே உங்கள் ஃபோனையோ உங்கள் இயர்ஃபோன்ஸையோ வச்சுட்டிங்க அப்படின்னா சார்ஜ் ஆகும். பட் உங்களுடைய ஃபோனும் அந்த வயர்லெஸ் சார்ஜிங் இந்த இண்டக்ஷன் காயிலும் பக்கத்தில் வந்து ரெண்டும் டச் பண்ணாதான் அந்த சார்ஜிங் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு டெக்னாலஜி என்ன அப்படின்னா, ஏர் சார்ஜர் அப்படிங்கிறாங்க. வயர்லெஸ் ஏர் சார்ஜர். ஸோ இந்த எம்ஐனுடைய வயர்லெஸ் ஏர் சார்ஜ் டெக்னாலஜி மூலமா ஒரு சார்ஜர் உங்கள் வீட்டுக்கு நடுவில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன் உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அது வந்து வயர்லெஸ்ஸாகவே ஏர்லேயே சார்ஜ் பண்ணுமா. இது நம்புற மாதிரியே இல்லை. ரொம்ப உண்மையிலேயே இந்த டெக்னாலஜி வந்துச்சு அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டெக்னாலஜியாக இருக்க போகுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பொசிஷனிங் மற்றும் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற 2 டெக்னாலஜி மூலமாக ஒர்க் ஆகுது. இப்போ இவங்க டெமோவில் காமிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து சார்ஜிங் பைல் அப்படிங்கிறாங்க. இந்த சார்ஜிங் பைலில் பார்த்தோம் அப்படின்னா 144 ஆண்டனாஸ் இருக்கும். பீம் ஃபார்மிங் அப்படிங்கிற டெக்னாலஜி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற வைஃபை ரவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வைஃபை 5 இல்லாட்டி வைஃபை 6 இருக்கக்கூடிய அந்த ரவுட்டர்லாம் பார்த்தோம்னா பீம் ஃபார்மிங் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமாக உங்களுடைய டிவைஸ், உங்களுடைய மொபைல் ஃபோனோ உங்களுடைய லேப்டாப்போ உங்கள் வீட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த எல்லா ஆண்டனா சிக்னல்ஸையும் ஒரே இடத்துல பீமிங் பண்ணி அனுப்புறது தான் பீம் ஃபார்மிங் டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி ஒரு பீம் ஃபார்மிங் டெக்னாலஜியை இதுலேயும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 144 ஆண்டனாவும் வந்து உங்களுக்கு அந்த சப்போர்ட்டட் டிவைஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். டிவைஸை கண்டுபிடிச்ச உடனே அதோட எல்லா சிக்னல் ஸ்ட்ரென்த்துமே கான்சென்ட்ரேட் ஆகி அந்த டிவைஸை நோக்கி போகும். இது என்ன டைப் ஆஃப் வேவ்ஸ் போகுது அப்படின்னா, மில்லிமீட்டர் வைடு வேவ்ஸ் ஒன்று போகுது. ஸோ இந்த போகிற இந்த வேவை வந்து ரிசீவர் மொபைல் ஃபோன், அந்த மொபைல் ஃபோனில் கண்டிப்பாக இந்த டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ அந்த மொபைல் ஃபோன்லையோ அந்த டிவைஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா 14 ஆண்டனா இருக்குது. ஸோ இந்த 14 ஆண்டனாவும் வரக்கூடிய அந்த சிக்னலை வந்து மில்லிமீட்டர் வைட் எனர்ஜி சிக்னலை வந்து ஒரு ரெக்டிஃபையர் மூலமாக எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இப்படி கன்வெர்ட் பண்றதுனால உங்க டிவைஸ் சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. பட் இந்த டெக்னாலஜி மொபைல் போனுக்கு மட்டும் கிடையாது. இப்போதைக்கு அவங்க மொபைல் போனுக்கு டெமோ பண்ணிலாம் காமிச்சிருக்காங்க. பட் மொபைல் போனுக்கு மட்டும் கிடையாது. ஃபியூச்சர்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் டிவைஸையும் பவர் பண்ணக்கூடிய, சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம பின்னாடி இருக்கிற இந்த ஸ்மார்ட் லைட்ஸ், அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடியோ லைட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வயர்லெஸ் சார்ஜிங் அப்படிங்கிறப்போ இந்த வயருக்கான தேவையே சுத்தமாக இல்லாமல் நடுவில் வந்து ஒரு சார்ஜிங் பைல மட்டும் வச்சிட்டால் போதும். அந்த சார்ஜிங் பைல இருந்து என்டையர் ரூம்ல இருக்கிற எல்லா டிவைஸையும் டியூப்லைட் ஃபேனும் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் பவர் கொடுக்குது அப்படிங்கிறப்போ அதை நினைச்சு பார்க்கவே ஒரு வித்தியாசமான ஒரு உலகமா எனக்கு தெரியுது. பட் இதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உங்க மனசுல ஒரு விஷயம் கண்டிப்பா தோணும். என் மனசுல இந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, இது நம்மளுடைய ஹெல்த்துக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் எல்லார் மைண்ட்லயும் இருக்கக்கூடிய எல்லார் மைண்ட்லயும் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதை வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணல. ஷியோமி தரப்புல இருந்து எந்த விதமான கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கல. அதே மாதிரி இந்த டெக்னாலஜி எப்போ வருது, எப்படி வருது, எந்த மொபைல் போன்ல வருது அப்படிங்கிற டைம் லைன் விவரங்களும் அவங்களுக்கு கொடுக்கல. இப்பொழுதைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். பட் என்னைய கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிற எல்லா டிவைஸ்லையும் ஒரு ரேடியேஷன் இருக்கு. இந்த பல்ப்ல ஒரு ரேடியேஷன் இருக்கு. நீங்க வீட்டில் மாட்டிருக்கிற டியூப் லைட்ல ஒரு ரேடியேஷன் இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய அந்த மானிட்டர்ல, நீங்க கேமரால எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் இருந்தாலே அதுல இருந்து ரேடியேஷன் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது. அந்த ரேடியேஷன் கூட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பட் அந்த ரேடியேஷனுடைய தாக்கம் அதிகமாச்சு அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக என்ன மாதிரியான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் அவங்க எடுத்திருக்காங்க, என்ன மாதிரியான டெக்னாலஜி நமக்கு கன்சியூமர் எண்டுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணி கொடுக்குறப்போ என்ன மாதிரியான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் அவங்க கொடுக்க போறாங்க, எப்படிப்பட்ட டெஸ்ட்லாம் அது பாஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்குமே எனக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி இது வந்து ஒரு சாத்தியமாச்சு அப்படின்னா நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு வித்தியாசமான உலகமா இருக்கும். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எந்த சினிமாலையும் நான் பார்த்தது கிடையாது. சினிமால எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
ஃபியூச்சரில் வந்து எப்படியும் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர், ஒரு ஸ்மால் பாக்கெட் சைஸ் நியூக்ளியர் ரியாக்டர்லாம் வேற பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நான் கேள்விப்படவே கிடையாது. ஸோ ஷியோமி தரப்புல இருந்து இதை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு. அதே மாதிரி கொண்டு வந்து அதை டெஸ்ட் பண்றதுக்குமே ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ஸோ இப்பொழுதைக்கு நீங்க இந்த ஹெல்த் சைடு எஃபெக்ட்ஸ் பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இது ஒரு டெக்னாலஜி, அவ்வளவுதான். இன்ஃபர்மேஷனா நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த ஹெல்த் சைடு எஃபெக்ட்ஸ், இது ஹீட்டிங், இதெல்லாம் தனியா வச்சுட்டு இந்த டெக்னாலஜியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.